பார்க்கலாமா? கதைனா யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்? எல்லாருக்கும் பிடிக்குமா? ஒரு ஊர்ல வந்து ஒரு அம்மா அப்பா அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு சரியா? அந்த பாப்பா பேர் என்னன்னா ரோசி. ரோசி யாரும் இருக்கீங்களா? இல்ல அந்த ரோசி அந்த பாப்பா வந்து நல்லா படிப்பா. ஸ்கூல்ல வந்து நல்லா படிச்சுட்டு இருக்கா. அவங்க ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. ஒரு சின்ன வீடு தான். அந்த வீட்டுக்குள்ள தான் அந்த பாப்பா வந்து ஒரு ஓரத்துல உட்காந்து படிப்பா, ஒரு ஓரத்துல வந்து படிப்பாங்க. அவங்க அம்மா வந்து சமையல் பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அவ வாழ்ந்துட்டு இருக்கா. அப்போ வந்து திடீர்னு அவளுக்கு ஒரு அதிர்ச்சி நடக்குது. என்ன அதிர்ச்சினா அவங்க அப்பா வந்து என்ன செஞ்சுருக்காங்க, இறந்து போயிருவாங்க. உடனே அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா கஷ்டமா இருக்கு. அப்பா தான் எப்படி இருக்கும், கஷ்டமா இருக்கும். அந்த ரோசிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் அவள் என்ன செய்வா தெரியுமா? டெய்லி பைபிள் வாசிப்பா, ஜெபம் பண்ணுவா. டெய்லி இந்த மாதிரி சண்டே கிளாஸ் இருப்பாங்கல்ல, அவங்க ஊர்ல சண்டே கிளாஸ் நடக்கும்போது கரெக்டா தவறாம சண்டே கிளாஸ் போயிடுவா. இப்போ 8:30 இப்போ 4 மணிக்கு சண்டே கிளாஸ்னா 3:45 கரெக்டா இங்க வந்து இருப்பான். அவ்வளோ நல்ல பிள்ளையா இருந்தா. எல்லாருக்கும் என்ன செய்வான், தன்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவா. இப்படி நல்ல பிள்ளையா வாழ்ந்துட்டு இருந்தா. அப்போ வந்து இப்போ அவங்க அப்பா வந்து டெய்லி வேலைக்கு போய் சாப்பிட்றாங்களாம். இப்போ அப்பாவும் இல்லை. இப்போ வந்து அவங்க வீட்டில் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருக்கிற கொஞ்சம் காசும் இருந்துச்சு. இப்போ என்ன செய்ய முடியும், சாப்பிட முடியாதுல்ல. அதனால அவங்க அம்மா குட்டி பாப்பா அவளை வேலைக்கு அனுப்ப முடியாது. அப்படி அந்த ரோசி சின்ன பாப்பா இந்த மாதிரி குட்டி பாப்பாவும் இருப்பா. அதனால வேலைக்கு அனுப்ப முடியாது. அதனால அவங்க அம்மா சரி ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பணக்காரங்க வீட்டில் யார் வைப்பாங்க, வேலைக்காரி வைப்பாங்களா? வேலை என்னெல்லாம் வேலைலாம் செய்வாங்க, என்னென்ன வேலைலாம் வீட்டில் இருக்குது, வீட்டை கழுவுறது, துணி தைக்கிறது, ஒட்டு அடிக்கிறது, வீட்டை துடைக்கிறது, சமையல் பண்றது, இந்த மாதிரி வேலைக்கு அவங்க அம்மா வந்து ஜாயின் பண்ணி அந்த வேலைக்கு கொடுத்துட்டாங்க. அதுல இருந்து கிடைக்கிற கொஞ்சம் காசு வச்சு டெய்லி சாப்பிட்டுக்கிட்டு பாப்பாவையும் இந்த ரோசி ஸ்கூல் படிக்கல அந்த ஸ்கூல்ல தான் அந்த பணக்கார வீட்டுல ஒரு பாப்பா இருக்கா பாத்தீங்க, அந்த பாப்பாவும் அதே ஸ்கூல்ல தான் படிக்கா. இந்த ரோசிக்கு வந்து அந்த பாப்பாவும் ரொம்ப பிடிக்கும். அவ பேர் என்னன்னா லின்சி சரியா? ஆனா அவ ரொம்ப திமிரு பிடிச்ச வரும். நான் தான் பெரிய அகங்காரத்துல இருப்பான், நான் வந்து பெரிய பணக்கார வீட்டுல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரோசிய நேசிக்கவே மாட்டா. அவட்ட பேசவே மாட்டா. நீ பக்கத்துல வந்தா நீ தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரொம்ப வெறுத்துக்கிட்டே இருக்கா. ஆனா ரோசிக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அவ வந்து அவளை திட்டினாலும் சரி பரவாயில்ல, நம்ம ரோசி தானே அப்படின்னு சொல்லி, நம்ம லின்சி தானே சொல்லிட்டு அவளை ரொம்ப நேசிப்பா. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து லின்சிக்கு பேர்த்டே வருது. பணக்காரங்க வீட்டுல பேர்த்டே வந்து என்ன செய்வாங்க, கேக் வைப்பாங்க. அது பெரிய ஃபங்க்ஷனா வைப்பாங்க. அப்படின்னு ஒரு பார்ட்டி மாதிரி வைப்பாங்க. உடனே ஸ்கூல்ல கிளாஸ்ல எல்லா பிள்ளைங்களும் லின்சி கூப்பிடுற, நீ வந்து நீ என்னோட பேர்த்டே வந்துன்னு சொல்லிட்டு எல்லாரும் கூப்பிட்றா. இது ரோசியை மாற்றி கூப்பிடல. ஏன் கூப்பிடலாம், நீ வந்து வேலைக்காரி மகா, நீ வந்து எனக்கு சின்ன வீட்டில் நீ இருக்கா, நீ ரொம்ப கஷ்டப்பட்டவா அப்படின்னு சொல்லி அவளை ரொம்ப திட்டி ரொம்ப அசிங்கப்படுத்திட்டே இருப்பாள். ஆனாலும் ரோசிக்கு வந்து எனக்கு லின்சியை ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கும்போது அவன் நல்லா ஏசப்பட்டு ப்ரேயர் பண்ணிட்டு அழுதுகிட்டே அவங்க அம்மாட்ட போய் சொல்கிறேன், அம்மா என்னை லின்சி வந்து ரொம்ப திட்டுறாம்மா, என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறா அப்படின்னு அவங்க அம்மாட்ட சொன்னால் அவங்க அம்மா சொல்லுவாங்க, நீ ஏசப்பாடு என்ன செய்ய ப்ரேயர் பண்ணு, அவன் வந்து ஒரு நாள் ஒன்று நேசிப்பா, ஒன்று மாறுவா, அவளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிடுவாங்க. உடனே அவள் அன்னைக்கு நைட்டு ஜெபம் பண்ணிட்டு படுத்துட்டா. அடுத்த நாள் பேர்த்டே பார்ட்டி வந்துட்டு எல்லாரும் பேர்த்டே கொண்டாட வந்தாச்சு. ரோசிக்கு வந்து லின்சியை ரொம்ப பிடிக்கும் அப்படிதானே? ரொம்ப பிடிச்சவங்களுக்கு நம்ம என்ன செய்வோம், அவங்களுக்கு ரொம்ப ஏதாவது கிஃப்ட் கொடுப்போம். அதனால அவள் கூப்பிட்றதுனால சரி நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோசி ஒரு குட்டி கிஃப்ட்டை வாங்கிட்டு லின்சி வீட்டுக்கு போயிட்டா. போனவன் லின்சிக்கு கோவம் தலைக்கு மேலே ஏறிட்டு, நானும் அவனை கூப்பிடவே இல்லை, நீ எதுக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டி அவள் கிஃப்ட் அவன் மூஞ்சில எரிஞ்சு அவளை ரொம்ப அவமானப்படுத்தி அனுப்பிட்டா. உடனே அழுதுகிட்டே வந்து ரோசி வந்து அவங்க அம்மாட்ட சொல்றா, சரிம்மா நீ கவலைப்படாத, ஏசப்படும் ஜெபம் பண்ணிட்டு படு அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அவங்க வீட்டில் வந்து ப்ரேயர்லாம் பண்ணிட்டு குடும்ப ஜெபம்லாம் பண்ணிட்டு படுத்துட்டாங்க. இப்போ ரோசி லின்சி வீட்டில் பார்ட்டியெல்லாம் முடிஞ்சிச்சு. எல்லாரும் உறவினர்கள் எல்லாம் வந்திருப்பாங்களா, அவங்களாம் எல்லாரும் போயிட்டாங்க. இப்போ நைட்டு பெட்ரூம்ல தூங்க வந்தாச்சு. அவங்க அம்மா அப்பா லின்சி எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு சொப்பனை வருது. நீங்க சொப்பனை பார்த்துருக்கீங்களா? நைட் தூங்கும்போது கனவு வருதா? அதே மாதிரி ஒரு சொப்பனை வருது. அப்போ வந்து ஏஞ்சல்ஸ் தேவதூதர்கள் வந்து அவளை வந்து கூப்பிட்டு போறாங்க. எங்க கூப்பிட்டு போறாங்க தெரியுமா? பரலோக ராஜ்யத்தை காட்டுறாங்க. அந்த பரலோக ராஜ்யத்தை காட்டும்போது ஒவ்வொருத்தர் வீடா சொல்லிட்டு போறாங்க. இது வந்து ரோசி வீடு, இது வந்து தானியல் வீடு, இது வந்து எசேக்கியேல் வீடு, இது வந்து சாமுவேல் வீடு, இது வந்து என்னது நிஷாந்தினி வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்டையும் சொல்றாங்க. சரியா? சரியா, ஒவ்வொரு வீடையும் சொல்லிட்டு போறாங்க. இது ரோசி வீடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரோசி வீடு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ரொம்ப பெரிய வீடா, அவ்வளோ ஒரு அழகா இருந்துச்சு. தங்கத்துலதான் பரலோக ராஜ்யத்துல வீடு இருக்கும். சரியா? தங்கத்துல ரொம்ப அழகா இருந்துச்சு, ரொம்ப பெரிய வீடா இருந்துச்சு. உடனே இந்த லின்சிக்கு கோவம் வந்தது, ரோசிக்கு இவ்வளவு பெரிய வீடு இருக்குது, எனக்கு பெரிய வீடு இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வீடு எங்க அப்படின்னு கேட்டான். உடனே அவரோட வீட்டை காமிச்சாங்க. அது எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஒழுங்கு கஷ்டப்படாது. அதுக்கு தேவதூதர் சொன்னாங்க, எனக்கு மட்டும் எதுக்கு இந்த வீடு, ரோஸுக்கு மட்டும் இவ்வளவு பெரிய வீடு,
உலகத்துல எப்படி வாழ்ந்துட்டு இருக்கா, குட்டி வீட்டில் தானே வாழ்ந்துட்டு இருக்கா, அவளுக்கு மட்டும் ஏன் பரலோகத்துக்கு இவ்வளோ சரி வீடு என்ன காரணம் அப்படின்னு இந்த லிங்க்ஸ் எக்கா தீர்ந்து கேட்டாங்க. அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து உலகத்துல என்ன செஞ்சா, நீ நல்லா சந்தோஷமா வாழ்ந்த, யாரையும் நினைச்சு நேசிக்கல, ரோசியெல்லாம் நீ ரொம்ப கஷ்டப்படுத்தின அப்படின்னா அவளை ரொம்ப கஷ்டப்படுத்தின, அவள் ரொம்ப அழுதுகிட்டே போற மாதிரி நிலைமைக்குலாம் நீ வந்து வச்சா, அதனாலதான் உனக்கு இந்த வீடு இல்லை பரலோகத்துல எனக்கு வீடு இல்லைன்னு சொல்லிட்டு திடீர்னு எந்திரிச்சிட்டா. யாரு? பின்சி. சரியா எந்திரிச்சிட்டா. உடனே வீடு இல்லைன்னா அவங்க அம்மா எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க. தூங்கிட்டு இருக்காங்க. 12 மணி ஆகுது, எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க. என்ன நினைச்சி, உனக்கு தான் வீடு இருக்கு, இவ்வளோ அழகான பெட்ரூம் நீ படுத்திருக்கிய, ஏன் வீடு இல்லை நீ கத்துற அப்படின்னு கேட்டேன்னா, என்ன ரொம்ப தப்பு பண்ணிட்டேமா, நான் வீட்டு இப்போ ரோசிக்கிட்டு நான் உடனே போனேன், என்னை கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னா, சரி நம்ம போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம்ல போனால் யாருக்குமே பயமா இருக்குமே, அப்படி 1 மணிக்கு யாரும் வீட்டில் வந்து கதவு போட்டு எப்படி இருக்கும், பயமா இருக்கும். அந்த குட்டி வீட்லேயுமே அவங்க எல்லாரும் காரில் என்ன செஞ்சுட்டாங்க, ரோசி வீட்டுக்கு போயாச்சு. இப்போ குட்டி வீட்டை என்ன செய்கிறாங்க, கதவு தட்டாங்க. ரோசியோட அம்மா வந்து வராங்க, வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க, இங்கே லின்சி வந்திருக்கா. லின்சி வந்தோன்னா ரோசியை கட்டி பிடிச்சி, சாரி ரோசி, நான் உன்னை என்ன செஞ்சுட்டேன், ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், நான் உன்னை ரொம்ப வேதனை போயிட்டேன், நீ எவ்வளோ என்ன நேசிச்சு அப்படி தானே, நான் உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் நீ என்ன நீ பேட்ஜிக்லாம் கிஃப்ட் பண்ணிட்டு, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா மன்னிப்பு கேட்டாங்க. இதுல என்ன தெரியுது, துன்பப்படுத்தக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது. நம்ம வந்து அப்படிலாம் செஞ்சோன்னா எங்க போக முடியாது, பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஏசப்ப சீக்கிரம் என்ன செய்ய போறாங்க, வரப்போறாங்க. நம்ம நல்ல பிள்ளையா இருந்தா மட்டும்தான் எங்க போக முடியும், பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். சரி, ஒரு குட்டி வசனம் படிச்சிருவோமா?